ஒரு பவுலில் 1 டம்ளர் வெள்ளை உளுந்து, 1/4 டம்ளர் அரிசி, பச்சரிசி, புழுங்கல் அரிசி, எந்த அரிசியாக இருந்தாலும் சரி. இப்போ இதை 2 டைம் நல்லா வாஷ் பண்ணி ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேன் வச்சு அதில் வாஷ் பண்ண இதை அதில் போட்டு நல்லா சிவக்கிற அளவுக்கு வறுத்து எடுத்துக்கலாம். நல்லா ஆறுனதுக்கப்புறம் மிக்சி ஜாரில் பவுடர் பண்ணி எடுத்து எந்த பொருளாக இருந்தாலும் ஆறுனதுக்கப்புறம் பவுடர் பண்ணும்போது டேஸ்ட்டும் மாறாது, மிக்சியும் சேஃப். இதை ஒரு பேனில் சேர்த்து 10 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்து கட்டி இல்லாமல் கரைச்சி எடுத்து நம்ம கொதிக்க விட்டுடலாம். கொதிக்கிறதுக்குள்ள நம்ம இன்னொரு பவுலில் 200 கிராம் வெல்லத்தை எடுத்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதே போல் வெல்லத்தை கரைச்சி தனியாக வடிகட்டி எடுத்து வச்சிடலாம். கொதி வந்ததுக்கப்புறம் வடிகட்டின வெள்ளை கரைசலை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதுவும் நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் 1/2 கப் துருவின தேங்காய் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஏலக்காய் இருந்தால் சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப ரொம்ப டேஸ்டான வெள்ளை உளுந்து கஞ்சி சூப்பராக ரெடியாக இருக்குது. இந்த வெல்லத்துக்கு பதிலாக உப்பு போட்டும் சாப்பிடலாம். ஆனால் இந்த மாதிரி சாப்பிடும்போது ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். யாரும் வேண்டானே சொல்ல மாட்டாங்க. எலும்புகளுக்கு அதிக வலிமை தரும் ஒரு சத்தான கஞ்சி இது. தேங்க்யூ.